என்ன மட்டும் விடுங்க சார், நான் பார்க்கணும் சார். சார் சார் என்ன விடுங்க சார். சார் பூமி சார், இப்ப கார்ல போறாங்களே அவங்க விலாசம் எனக்கு வேணுமே. பெரிய பிள்ளைங்க கேட்க வேண்டிய அட்ரஸ் எல்லாம் நீ கேக்குறியா? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? ஆமா சார், நான் வந்து அவங்க தயவு செஞ்சு விலாசத்தை சொல்லுங்க. 142 மோபரிஸ் ரோடு, அங்க போய் பாரியா. போயா 142 வணக்கங்க. நமஸ்காரங்க. நமஸ்தே. பொம்மின்னு ஒரு பொண்ணு இங்கதான் இருக்காங்களா? பொம்மி क्या बोलता है? कोई नहीं जाओ. கோழி இல்ல. अरे जा रहे. பொம்மி பொம்மி பொம்மி. अरे जा रहे. கிராமத்துல இருந்து. अरे जाओ. இல்ல உள்ள இருக்காங்க. अरे जाओ. नहीं जाओ. உள்ள இருக்காங்க. तू जा. अरे जा. மச்சா பொம்மி போயா. अरे जा रहा. பொம்மி பொம்மி. மச்சா நீ எப்போ வந்த? எப்போ வந்த? நான் ரொம்ப நல்லா இருக்கு. போ, உன் வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த 2 நாளா நான் பட்ட பாடு இருக்கேன். அது சரி, நீ எப்படி இருக்க? நல்லா தான் இருக்கேன். பார்த்தாலே தெரியுது நீ ரொம்ப நல்லா இருக்க. வா உள்ள போலாம். ஐயோ, பொண்ணுக்கு வாய குழக்கிற குதிரை மாதிரி வயிறு ஆன்னு வாய குழக்கிறியே. நான் சொன்ன உனக்கு நிஜா வயிறத்தை இல்லக்கா. நம்ம கிராமத்துல இந்த ஹார்மோனியம் வாசிக்க மாட்டான், அந்த வயிறை வந்திருக்கான். நான் எப்படி கையோ காலையோ உடைக்க போறாமா? இப்படி உட்கார். நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். வந்தா நமக்கு என்ன? வந்தா நமக்கு என்னவா? பாப்பா அவனை பார்த்தா அவனோடவே பச மாதிரி ஒட்டிக்குவா, உங்களை வெட்டிக்குவா. ஐயோ, அவன் பொல்லாத கிராமத்துல இருந்து பாப்பாவை கூட்டிட்டு வரதுக்குள்ள நாங்க பட்ட பாடம் இருக்குதே. கொஞ்சம் நெஞ்ச பாடம். சும்மா காய்க்கு விட்ட ஆட்டுக்கடா மாதிரி சல் சல்லுன்னு குதிச்சாங்க. பட்டத்துல எந்த பைய கூட வாழ்ந்துருவான்னு பாத்துறேன். அது மட்டுமா சொன்னான்? அசிங்கமா உங்களை தாங்க ரொம்ப அசிங்கமா சொன்னாங்க. அதெல்லாம் நான் சொல்லிடுவேன். பக்கத்துல பொம்பளை இருக்காங்களே, வெக்கப்படுறேன். அது சரி, அவன் ஏன் இப்ப இங்க வந்தான்? போய் கேட்டுட்டு வரட்டுங்களா? மடையா, கேட்டு வராதரா, கேட்டுக்கு வெளியே தள்ளிட்டு வா. ஒரு 2 ஆம்பளை என்கிட்ட கொடுங்க. சும்மா ஒரு கை டாய் பாத்து. அவனை நானே பாத்துக்கிறேன். எங்க இருக்க? அச்சலக், get up. I say get up. என்ன சொல்றீங்க? யாரா நீ? எழுந்துடுறா. என்னங்க நீங்க வீட்டுக்கு வர விருந்தாளியோ வாங்க உட்காருங்கன்னு வாய் நிறைய எங்க ஊர்ல உபசரிப்பாங்க. நீங்க என்னடான்னா மரியாதை எழுந்துடுறா. என்ன சார் நீங்க பூட்ஸ் காலால எட்டி வடிக்கிறீங்க? 2 கோண எழுத்த படிச்சுட்டு சூட்டும் கோட்டை மாட்டிக்கிட்ட மட்டும் போறான் சார். மனுஷனை மதிக்க கத்துக்கணும், மரியாதையா நடந்துக்குங்க. அதுவே மரியாதை தானே. மரியாதை எப்படி இருக்கு சார்? இதுதான் மரியாதைன்னா இதுக்கு மேல எனக்கும் கொடுக்க தெரியுண்டா? நிறுத்துங்க. ஏய் கெட் அவுட். ஒன்னதான் போ வெளியே. இந்த இடத்துல ஏதாவது கலவரம் பண்ண போலீஸ புடிச்சு கொடுத்துருவேன். ஜாக்கிரதை. பொம்மி வாய மூடு. இன்னும் ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? போ வெளியே. நீயே வெளியே போடான்னு சொல்ற, நான் ஏன் இருக்க போறேன்? இப்ப என்ன அழக பார்த்தேன். இது போதும். சின்ன வயசுல பாத்துருக்கணும். நான் மஞ்சள் பூசி குளிக்கும் போது அப்ப பாத்துருக்கணுங்கிறியா? எனக்கு வெக்கமா இருக்கும். உன் வாயில ஈயத்தை காய்ச்சி ஊத்த. நான் அதையா பார்க்க சொன்னேன். வேற எதை? மஞ்சள் பூசி குளிச்சு சின்னால பட்டு புடவைய பின்னால வச்சு கட்டிக்கிட்டு நெத்தி நிறைய பொட்டு வச்சு கொத்து கொத்தா பூ வச்சு
நான் அப்படி வெட்டி வெட்டி நடந்து வந்தா பாக்குற கண்ணெல்லாம் பட்டு போகுமா? ஏக்கா கை அகலத்துக்கு இருக்குதுக்கா. எது பார்டர் இது என்ன வெள்ளி ஜரிகையா? ஏதோ எடுத்து கொடுக்குற மாராசை எடுத்து கொடுத்தா நான் கட்டிக்கிறேன். ஏங்க இந்த பத்தினி கெட்டா பளபளப்புன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? என்கிட்ட ஜாட பேசுறியா? இதானே வேண்டாங்கிற. நீ மட்டும் என்னவா? கிராமத்துல இருக்கும்போது 4 முளை வேட்டியை முழங்காலுக்கு மேல மடிச்சு கட்டிக்கிட்டு துண்டை எடுத்து தலப்பா கட்டிக்கிட்டு துண்டு படிய வாயில வச்சுட்டா சுத்திட்டு இருந்தே. நமக்குள்ள எதுக்கு அது விவகாரம்லாம்? யாரோ பெட்ரோல போடுறாங்க, நம்ம வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது பாப்பா புண்ணியத்துல. ஏக்கா இந்த சாப்பாடு எல்லாம் தயாராயிட்டான்னு பாத்துட்டு வந்துருவா. தயாராசன் பாருப்பா. மாப்பிள அந்த கோழி நண்டு எறா மாப்பிள நெத்திரி கருவாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. சுக்கா வெளுப்போ. சுக்கா அக்கா சுக்கா வறுத்து கொண்டாந்துடுறேன். மாப்பிள அந்த ஜூப் ரெடியாசான் கேளு. ஜூப்பா? ஜூப்பாவது ஜீப்பாவது என்ன சூப்? சூப் ரெடியாசான் கேளு. போ ஜூப் ஜூப் பரவாயில்லையே, தேவைக்கு மேல வருமானம். அட யார் அது? பரவாயில்லையே. ஹலோ, நீங்க ரொம்ப சுயமரியாதைக்காரர் போல் இருக்கே. எங்க சொத்தே அதுதானே. உங்க பாட்டு ரொம்ப அருமை. உண்மையா சொல்றேன், திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே பாடுற இந்த நாட்டுல இப்படி ஒரு புரட்சிகரமான பாட்டு ஐ லைக் இட் வெரி மச். ரொம்ப மகிழ்ச்சி. பாட்டு நல்லா இருக்கு, பாடுற இடம் தான் சரியில்லை. இப்படி வீதியில நின்னு பாடுறீங்களேன்னு சொன்னேன். நான் வீதியில இருக்க ஜனங்களுக்காக பாடுறவன் வீதியில தான் பாடணும். இத பாருங்க, எந்த கருத்தை சொல்றதுக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் வேணும். நீங்க இப்படி இங்க நின்னு பாடினா ஏதோ பிச்சைக்காரன் நினைச்சு 4 காசைத்தான் போடுவான். இந்த பாட்டுல உள்ள பெருமை இவங்களுக்கு என்ன தெரியும்? யார் என்னென்ன நினைக்கிறாங்கிறத பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. நான் என்ன கருத்தை சொல்ல ஆசைப்படுறேனோ அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆமா, நான் எங்கேயாவது நின்னு பாடுறேன், அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நீங்க எங்க நின்னு பாடினா எனக்கு என்ன கவலை? என் கவலை எல்லாம் உங்க பாட்டை பத்தி தான். இந்த மாதிரி கருத்துள்ள பாடல்கள்லாம் மேடையில தான் வலிக்கணும். அதுக்கு என்ன ஏற்பாடுகள் வேணும்னாலும் நான் செஞ்சு தரேன். ஐயோ, இந்த ஆடம்பரம் அந்தஸ்து இதெல்லாம் நம்ம உடம்புக்கு ஒத்து வராதும்மா. இடத்த காலி பண்ணுங்க. இப்போ ஒண்ணும் அவசரம் இல்ல. நல்லா சிந்திச்சு பார்த்து நிதானமா ஒரு முடிவுக்கு வாங்க. எப்போ என் உதவி தேவைப்பட்டாலும் இந்த அட்ரஸ்ல வந்து பாருங்க. ஐயா, ஐயா. வணக்கம். வந்துட்டீங்களா? நீங்க இங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். உள்ள வாங்க. வாங்க. இவர்தான் எங்க அப்பா. வணக்கங்க. வணக்கம். அப்பா, நேற்றுக்கு அண்ணா சதுக்கும் பக்கம் ஒருத்தர் பாடினார்னு சொன்னேன். இவர்தான் அது. இவர் பேரு வைரமுங்க. ரொம்ப இனிமையான வாய்ஸ். பாட்டு ஒவ்வொரு வரியும் புரட்சிகரமான வரி. I like it very much. மிக்க நன்றி. தம்பிக்கு எந்த ஊர்? ஈரோட்டுக்கு பக்கத்துலங்க. அப்படியா? அப்பா அம்மா யாரும் இல்லைங்க. அடடே. தொழில்? பாட்டுதாங்க. இங்க மெட்ராஸ்ல ஏதாவது சினிமா சான்ஸ் தேடி? ஐயோ, நானாவது சினிமாவில பாடுறதாவது. நான் ஒரு தெருப்பாடகனுங்க. தெருப்பாடகனா இருக்கிற வரைக்கும் தான் நாம நினைக்கிற கொள்கையை சுதந்திரமா பாட முடியும். ஆளு ரொம்ப அழுத்தமான ஆளுதான். அப்பா, நான் ஏன் இவர் இங்க வர சொன்னேன் தெரியுமா? இவர் சம்மதிச்சாலும் சரி, சம்மதிக்கலைனாலும் சரி, ஒரு பெரிய ஸ்டேஜ் சிங்கரா மாத்தி கேட்காத காதெல்லாம் கேட்கும்படி செய்ய போறேன். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அப்பா உங்களை வாழ்த்துறாரு. மிக்க நன்றிங்க. பியூட்டிஃபுல். ஏங்க, இந்த துணி ரொம்ப வசதியா இருக்கும் போல இருக்க. இனிமே நீங்க காஸ்ட்லி தான்.
இதையும் பேக் பண்ணிடுங்க. வெரி குட். ரொம்ப சீப்பா இருக்கு. எல்லாத்துக்கும் பில் போட்டு சொல்லுங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.